29/9/2024 டிஆர் லாட்டரியுடைய ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 28ஆம் தேதி நம்ம ஆல் போர்டு என்ன கொடுத்துருந்தோம், 190 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 810, நமக்கு 10 பாஸ் ஆகிருக்குது. 176, நம்ம 7 கொடுக்கல, ஆனால் 6-1 நம்ம இதில் இருக்குது கெஸ்ஸிங்கில். சரிங்களா, 120 திரும்பவும் 10ஆம் நம்பர் வந்திருக்குது. 2 வாட்டி 10ஆம் நம்பர் வந்திருக்குது. இந்த 120ங்கிறது பாருங்கள், 27ஆம் தேதி நம்ம கொடுத்தோம். 27ஆம் தேதி நம்ம கணிப்பில் 021 ஆல் போர்டாக நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு மட்டும் இல்லை, 3 டிஜிட்டல்லே கொடுத்துருந்தோம். ஒரு நாள் லேட்டாக வந்துருக்குது. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு 120ன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு நாளைக்கு முன்னாடி வரும்னு பார்த்தேன். சரிங்களா, அது ஒரு நாள் லேட்டாக வந்திருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர் 2 இடத்துல பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் டிஆர் கேரளா மட்டும் புக்கிங் போட்டுக்கலாம். சரிங்களா, புக்கிங் போடுறவங்க 8610575149 டிஆர் 1 மணி, 6 மணி, 8 மணி, கேரளா 3 மணி. சரிங்களா, 4 ஷோவும் புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-3-5ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 9க்கு பவர் 4, 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0. இதுதான் நம்மளோட கால்குலேஷன். இதில் இருந்து நம்ம 2D 3D கொடுக்குறோம். சரிங்களா, ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2 செட்லேருந்து 3 செட் வரைக்கும் பாஸ் ஆகலாம். அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது பாஸ் ஆகும். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக நான் கொடுத்த நம்பர் வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுடைய கெஸ்ஸிங்கும் முக்கியமாக இருக்கணும். என்னுடைய கெஸ்ஸிங் தனிப்பட்ட கெஸ்ஸிங், வந்தால் வரும், வரலன்னா இல்லை. சரிங்களா, பாருங்கள். அதேமாதிரி 93, 53, 95, 48, 40, 80, 98, 43, 90ன்னு சொல்லிட்டு ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 9ல் வந்துட்டு 2-3 தான் பாஸ் ஆகும். சரிங்களா, அதிகபட்சம் 3 வரைக்கும் பாஸ் ஆகலாம். சரிங்களா, அதுக்கு மேலே பாஸ் ஆகாது. ஆனால் ரொட்டேட் ஆகும். 93ன்னு கொடுத்துருக்கேன்னா 39 வரலாம், 53ங்கிறது 35 வரலாம், 95ங்கிறது 59 வரலாம், 48ங்கிறது 84 வரலாம், 40ங்கிறது 04 வரலாம், 80ங்கிறது 08 வரலாம். நாளைக்கும் ஒரு 80 இருக்குமா தெரில. ஏன்னா இன்றைக்கி ஒரு 80 வந்திருக்குது. நாளைக்கு இப்போ பார்க்கலாம், அது 30 கூட வரலாம். சரிங்களா, நான் 30 கொடுக்கல. சரிங்களா, ஆனால் 30 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் சொல்கிறேன் நான். ஏன்னா பவர் பண்ணினா 30 நம்ம இதில் இருக்குது. சரிங்களா, பேட்டர்னில் 30ங்கிற நம்பர் இருக்குது. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எனக்கு 80ங்கிற நம்பர் வரணும். அதனால் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, 30 கூட வரலாம், வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும். ஆனால் எந்த செட்டு எடுத்தாலும் சரி, நீங்கள் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். சப்போஸ் நீங்களே இதில் கணிச்சு எடுத்தாலும் சரி, இல்லை வேறு நீங்கள் பேட்டர்ன் பிரகாரம் ஷார்ட்டில் பார்த்து நீங்கள் எடுத்தாலும், எந்த நம்பர் எடுத்தாலும் ஒரு 2 நம்பர் 2Dக்கு போடுறீங்கன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக மட்டும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 935, 480, 430, 958, 485, 984ன்னு ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 6 பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன்னா காரணம், நீங்கள் எல்லாம் பாக்ஸாக போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுக்காக பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம்னா, நம்பர்கள் சேஞ்ச் ஆகும், இடங்கள் மாறும். சரிங்களா, நான் கொடுத்துருக்க 935யும் வரலாம், 395யும் வரலாம், 353ங்கிற மாதிரியும் வரலாம், இல்லை 593ங்கிற மாதிரியும் வரலாம். அந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் அந்த மாதிரி. சரிங்களா, பாருங்கள், 480ஆகவும் வரலாம். அது மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்காண்டி உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சீபோர்டு நம்பர் மெயினாக பார்க்கணும். அதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம். சரிங்களா, பாருங்கள், உங்கள் கணிப்பில் வரத நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங் வாங்குவோமா பார்ப்போம். ஓகேங்களா, அதேமாதிரி ஆல் போர்டு நம்பர் எப்போவுமே நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா, அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.